கவுன்சிலிங் லெட்டர் வந்துருச்சு. இங்கு பேச வெற்றி அடைந்த மாணவர்கள்ல விருப்பம் உள்ளவர்களை முதலில் மேடைக்கு அழைக்கிறேன். யார் வேண்டுமானாலும் வரலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட் தான், அவருடைய திறமை கருதி ஆசிரியராகவும் மாறிவிட்டார் சமீப காலங்களில். 200க்கு 167 கேள்விகள். வெங்கடேஷ் சுருக்கமாக தெளிவாக ப்ளீஸ். எனது கல்வியின் குரு திரு விஜயாலயன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படிக்க வந்துட்டா இனிமே படிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. ரைட்டா? வந்துட்டோம்னா கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி இமயமலையும் கட்டை விரலை விட கீழே தான். ரைட்டா? வெற்றி என்பது தங்க தாரகையாகிய தமிழ் தாய் முத்தமிட்டளித்த முத்திரைன்னு சொல்லி இருந்திருப்பான். ரைட்டா? ஒவ்வொரு நாளும் 60% படிச்சோம்னா 75% ரீகால் பண்ணணும். சைக்காலஜில படிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கொண்டு வரணும், எத்தனை நாள் எடுத்துக்கணும்? நினைவு பரப்பில் குவிதம் சொல்லியிருப்பாங்க 21 நாள். அது ரொம்ப லோவஸ்ட் நாள். அப்படின்னா ஒரு நரம்பணுவோட நியூரான் பகுதியும் இன்னொரு நரம்பணுடைய டென்ட்ரைட் பகுதி அணைஞ்சாதான் ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும். அதுக்கான தான் சார் திரும்பி சொல்றாங்க. வந்த முத நாளே என்னன்னே தெரியல, ஒரு மணி நேரம் நின்றுகிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு கேட்கறேன் எதுக்கு நின்னேன்னு கேட்டேன். அப்பதான் சொல்றாங்க, நீ லேட்டா வந்துட்டா அதனாலதான் நின்னேன்னு. எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் லேட்டா வந்தாலும் இங்க நிக்கணும்னு. 2வது நாள் கிளாஸ் வந்தேன், கொஸ்டின் கேட்டாங்க, அதனே சொல்ல முடியல. 3 மணி நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் 1 மாசம் கிளாஸே போகல. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் குரூப் 3 எழுதினேன். அதுல 145 கொஸ்டின் தான் அடிக்க முடிஞ்சுச்சு. அப்பதான் தெரிஞ்சு எனக்கு சார் எதுக்கு திட்டுறாங்க, எதுக்கு நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து நார்மல் டிகிரி முடிச்சுட்டு வந்தாங்க, நான் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா அவங்களோட நான் நல்லா படிச்சேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அது முதல் எக்ஸாம்ல தவிடுபடி ஆயிருச்சு. அதுக்கு காரணம் வந்து கன்சிஸ்டன்சி, அப்புறம் கண்டினியூஸ் ரீகால், அது ரெண்டுமே இல்லாம போயிருச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் எந்திரிச்சு ஏன் நிப்பாட்டு கொஸ்டின் கேட்கறாங்க, நம்மளை எதுக்கு திரும்ப சொல்றாங்கன்னு. திரும்ப சொல்ற உண்மையிலே கடுப்பாதான் இருக்கேன். வந்து உட்கார்ந்த அன்னைக்கு தமிழ் படிக்கிறப்ப கம்பு வச்சு ஏர் செய்யணும், கம்பு வச்சு சடை செய்யணும், கம்பு வச்சு சிலை செய்யணும். சரஸ்வதியே கம்பர்கிட்ட தான் தமிழ் கத்துட்டான், என்னையா ஷார்ட் கட்டுது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு மேடையில ஏறி நிக்கிறப்பதான் தெரியும் அந்த ஷார்ட்கட்லாம் நம்மளால சொல்ல முடியுமான்னு. எத்தனையோ பேர் இதே பெஞ்சிலே இருந்து இப்ப மேடைக்கு வர போறீங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஷார்ட்கட்டோட முக்கியத்துவம். ஜெயந்தி அவர்கள் தற்பொழுது உங்களிடம் உரையாடும். இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டிகிரி முடிச்சேன். டிகிரி முடிச்சதுமே எங்க காலேஜ்ல எங்க சார் தான் இது மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, எங்க காலேஜ் ஹெச்ஓடி. அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல் சார் தான் இங்க என்ஆர்ஐஎஸ்ல தான் நீ படிக்கணும்னு சொல்லி எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து நான் ஜாயின் பண்ணேன். சார் நல்லா சொல்லி தருவாங்க. நம்ம நல்லா படிச்சா நல்லா இது பண்ணலாம். எங்க அம்மா அப்பா தான் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. நல்லா படிச்சேன், அதனால கிடைச்சிச்சு. சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். சார் தான் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சாவே கண்டிப்பா வின் பண்ணலாம். எல்லாருமே கண்டிப்பா வின் பண்ணலாம் நல்லா படிச்சா. தேங்க்யூ சார். ஜெயந்தியோட அம்மா இருக்காங்க, பேசுங்க. சார் எல்லாருக்கும் நன்றி, என்னுடைய நன்றி. நான் ஆனால் கூலி வேலை தான் செய்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். சார் தான் எங்களுக்கு உதவி பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாருங்க. நான் ஹாஸ்டலில் இருந்து நான் படிக்கிறேன், வீட்டில் வந்தால் எனக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வந்து தான் நல்லா படித்து கஷ்டப்பட்டு படிச்சது. ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாருக்கும் இறைவன் தான் முதன்மை காரணம். யாரெல்லாம் நம்மை நல்வழிப்படுத்தி செல்கிறார்களோ அவர்கள் அவ்விடத்தில் இறைவன் ஆகிறார்கள். எனவே நீங்கள் எல்லாரும் இக்குருவை நாடி வந்திருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு இனிமேல் பயமே வேண்டாம். சரஸ்வதியின் மறு உருவம் தாங்கள் குருவே. கற்றுக்கொண்டே இருங்கள். அதை விட முக்கியம் அசை போடுதல் என்பது மிக மிக முக்கியம் என்பது நீங்க எல்லாரும் நல்லா படிக்க வேண்டும். எனது சகோதர சகோதரி அனைவருக்கும் நன்றி. வினோதா பாருங்க, எல்லாம் வாலண்டியரா வராங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு நல்ல ஆசானை உருவாக்கி கொடுத்த என் ஆசானின் ஆசான் திரு அரங்கநாதன் சார் அவர்களுக்கு வணக்கம். நான் பாஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 2வதா ஒரு பெற்றோரோட ஸ்தானத்துல இருந்து என்னை வழி நடத்தி என்னை இந்த மேடையில ஏறி நிக்க வச்ச கிங் ஆஃப் கிங் தாயுமானவர், எனக்கு நல்ல ஃபியூச்சரை உருவாக்கி கொடுத்த காட்ஃபாதர் NRIAS அகாடமியின் இயக்குனர் ஆர் விஜயாலயன் சார் அளவுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து சேரும்போது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இந்த களிமணி குரூப் 4ங்கிறது ஒரு சின்ன வெற்றி தான். இருந்தாலும் இந்த வெற்றியும் என்னை அழகா பெற வச்சு என்னை ஒரு சிற்பமா நிக்க வச்சிருக்கிற எங்க சாருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துருங்க, நாளைக்கு கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லா இன்ஸ்டியூட் மாதிரி தானே, சரி கொஸ்டின் கேட்டா சொல்லிக்கிறேன், எல்லாரையும் கோரஸை கேட்பாங்க நம்மளும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். மறுநாள் வந்தோடனே கேட்டுட்டே இருந்தாங்க. எல்லாரும் பயங்கரமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் சார் வாய் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். நீங்க ஏமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏந்திரிங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு நிக்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இந்த கடைசியில இந்த மேடையில வந்து நிக்கிற வரைக்கும் நான் நின்னுகிட்டு தான் இருந்திருப்பேன். உங்க எல்லாருக்குமே தெரியும்.
இங்க வந்து நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னால ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல. நான் சார் கிட்ட போய் சார் இந்த மாதிரி என்னால ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சார், நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். லூசாமா நீங்க, போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துல மணி மைண்டடா இருக்கிற ஒரு காலத்துல எதையுமே எதிர்பார்க்காம என்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்குனதுக்கு நான் சாருக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும். என்ன ஃபேமிலி சம்பந்தமாவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் அதனால சாரை எந்த காலத்துலயும் மறக்கவே முடியாது. அப்புறம் நான் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மந்த் லீவ் போட்டு படித்தேன். சார்ட்டு போய் சார் நான் தான் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிட்டேனே, நான் 1 மந்த் லீவ் எடுத்துட்டு படிக்கிறேன் அப்படின்னாங்க. சார் எதுவுமே சொல்ல பரவாயில்லம்மா நீங்கள் படிங்க அப்படின்னாங்க. நானும் எக்ஸாம் முடிச்சுட்டு குரூப் 4 முடிச்சுட்டு வந்தேன். அந்த 1 மந்த் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் 150 160 164 வச்சிருக்காங்க. நான் அந்த 1 மந்த் கிளாஸ் அட்டன் பண்ணதால என்னால் 150 மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் அடிக்க முடியல. ஸோ யாரும் கிளாஸ் லீவ் போடாதீங்க. அலட்சியப்படுத்தினா ஆப்பு தான், அது எனக்கு தான். ஷார்ட்கட் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ஷார்ட்கட் மட்டும்தான் எனக்கு எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மற்ற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி அடிக்கிறத நம்ம 2 செகண்டில் அடிச்சிடலாம். நீங்கள் ஷார்ட்கட் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ சார். டைபிஸ்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பார்த்திபன். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே இவ்வளோ தூரம் என்னை படிக்க வச்சு நல்லபடியாக பரீட்சையில் பாஸ் பண்ண வச்ச எங்கள் டைரக்டர் சார் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். NRIS அகாடமின்னு திருச்சியில் ஒன்று இருக்குது, அங்கே போய் படிடா, கண்டிப்பாக நீ பாஸ் ஆயிடுவா அப்படின்னு அவர் சேர்த்து விட்டேன். இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எங்கள் சார் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், ஸ்கூலுக்கு வந்தவன்லாம் வேலைக்கு போக மாட்டான்டா, படிக்கிறவன் மட்டும்தான் வேலைக்கு போவான். இன்ஸ்டியூட்டும் அதே மாதிரி தான். NRIS அகாடமி வர்றவங்கலாம் பாஸ் பண்ண மாட்டாங்க, படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. சார் சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்லபடியாக படித்தா கண்டிப்பாக உங்களாலையும் பாஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம நிறையா வந்து கற்றுக்க முடியும். அது மாதிரி ஹாஸ்டலில் வந்து நிறையா எக்ஸாம் எழுதினவங்களாம் இருந்தாங்க, எங்களுக்கு வந்து வழி நடத்துனாங்க, எங்களுக்கு பாஸ் பண்ண வச்சாங்க. கண்டினியூஸாக நாங்கள் படிச்சுட்டு இருந்தங்காட்டி தான் எங்களால் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு தடவை நடத்தினதை நாங்கள் நிறையா தடவை ரீகால் பண்ணோம், ரீகால் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். இங்கே எங்கள் இன்ஸ்டியூட் ஸ்டாஃப்லேயும் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சார் திட்டுறதை வந்து எல்லாரும் தப்புன்னு நினச்சிக்காதீங்க. அவர் திட்டுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் அவர் திட்டுறாருன்றதை மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாமுக்கு படித்து ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகுங்க. தேங்க்யூ. எனக்கு பயம்னா என்னன்னு கற்றுக் கொடுத்ததே, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். பயம்னு என்ன சொல்லி கொடுத்தது, பயம்னா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்ததே சார் தான். ஏன்னா சாரை பார்த்து என்ன பயம், அந்த பயத்தில் பேசக்கூட முடியல என்னால். ஆனால் அந்த பயம் நம்ம என்ன இன்னைக்கு என்னால் கவர்மெண்ட் ஜாப் போக முடிஞ்சு. காலத்துக்கும் சாரோட நன்றி உள்ள என்னால் மனசில் மறக்க முடியாத ஒருத்தருக்கு அந்த சார் மட்டும்தான். அதுக்கு காரணம் வேலைக்கு போகிற காரணமே இன்னைக்கு சார் தான். அது ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் இதே மாதிரி போன வருஷம் அவங்கள மாதிரி அங்கே உட்காந்துருந்தேன். 2013 மார்ச் மாதம் அங்கே இருந்தேன். நிச்சயம் உங்களாலேயே அடுத்த வருஷம் நீங்கள் நிற்க முடியுங்க கண்டிப்பாக உங்களால். அது காரணம் சார் சொல்கிறத மட்டும் கண்டிப்பாக கேளுங்க. ஷார்ட்கட் மெத்தட் தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு காரணம். ஷார்ட்கட் தான். தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கொஸ்டினை பார்த்தாலே ஷார்ட்கட் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. டக்குன்னு ஷார்ட்கட் போட்டுட்டு கொஸ்டின் முடிச்சுட்டு எனக்கு 10 நிமிஷம் டைம் இருந்துச்சு குரூப் 4. அது காரணம் வந்து ஷார்ட்கட் தான். சார் சொல்கிற ஷார்ட்கட்டை நல்லா ஞாபகப்படுத்திங்க, திரும்ப படிங்க. நிச்சயமா அது உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் கை கொடுக்கு. 4 ஆன்சரில் உங்களுக்கு வந்து 4 ஆன்சரே ஞாபகம் இருக்கக்கூடாது. சார் சொல்கிற ஷார்ட்கட் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அது நிச்சயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண. விநாயகரை அப்பா அம்மாவே சுற்றி வந்து நால பணத்தை வாங்கிட்டாரு. அது மாதிரி நான் விஜயகாந்த் சாரை சுற்றி வந்து கவர்மெண்ட் சார் வாங்கிட்டேன். நல்லா படிங்க. நீங்களும் நிச்சயமா அடுத்த வருஷம் இதே மாதிரி மேடையில் உங்களால் பேச முடியும். நீங்கள் எல்லாருமே விஜயகாந்த் சார் ஸ்டூடெண்ட்னால நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு நேரத்தை கருதி விடைபெறுக. நன்றி, வணக்கம்.